வாழைப்பூ, உப்பு, இஞ்சி பூண்டு, கலர் பவுட்ரு, மைதா மாவு, அரிசி மாவு, கடல மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கறி மசால் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா. வாழைப்பூவை கொட்டிட்டு மசாலாவை அடுத்தது கொட்டிக்கலாம். ஒவ்வொன்றையும் நம்ம போட்டு அப்புறமா லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அலசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மசாலாவை கொட்டிக்கலாம். மசாலாவை கொட்டிக்கிட்டு அடுத்தது இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுட்டு அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மாவையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் கடைசியாக திரும்பவும் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ கடல மாவும் அரிசி மாவும் போட்டுக்கலாம். கடல மாவும் அரிசி மாவையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிட்டு தேவையான அளவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு கலர் பவுடர் போடலாம். கலர் பவுடர் போட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கலக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இன்னொன்று, எண்ணெயை நம்ம காய வச்சுட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம உடனே போடுறது தான் நல்லாவே ஒட்டும். நம்ம மைதா மாவு போடுறதுனால, மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் போடுறதுனால நல்லா ஒட்டும் ஃப்ரெண்ட்ஸ். முருள் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எங்கள் வீட்டில் நானே தான் மேட் பண்ணிப்பேன். சில்லி போடுறேன். நம்ம இதே மெத்தடே நம்ம சில்லி சிக்கனுக்கும் போடலாம். என்ன சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் பவுடர் பாருங்கள், மீதி இருக்க மாவெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையுமே நம்ம கலந்துக்கலாம். கலந்து நம்ம கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், கலந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அதை அப்படி உதிரியாக போட்டுக்கலாம். போட்டு பொரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா வாழைப்பூ மீன் சில்லி ரெடி. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம வீட்டில் காய்ச்ச வாழைப்பூ தான். அந்த மரத்துலேருந்து எடுத்து பண்ணது தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இதே மெத்தடு தான் நம்ம சில்லி சிக்கனும் போடுறது மசாலா. இன்னொன்று, நீங்கள் கஸ்தூரி மேத்தி இருந்து போட்டுக்கிட்டிங்கன்னா, அந்த மசாலில் கஸ்தூரி மேத்தியை நீங்கள் நல்லா உள்ளங்கையில் வச்சு கசங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சில்லி சிக்கனுக்கு கஸ்தூரி மேத்தி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை வறுத்துட்டு அதுலேயே கருவேப்பிலையும் போட்டு எடுத்திங்கன்னா நம்ம கடையில் விற்கிற மாதிரியே டேஸ்ட் வந்துடும். அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் வீட்லேயே தான் மசால் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். சில்லி சிக்கன் மசாலா பாருங்கள், அவ்வளோதான் வெந்துருச்சு. எண்ணெய் பொரிஞ்சு அடங்கிருச்சு பார்த்திங்களா, அவ்வளோதான் வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ட்ரை ஷீட்டில் போட்டு எடுத்தோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூ மீன் சில்லி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா முருளாக கிறிஸ்பியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு இது என்னன்னே தெரியாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.